ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ். இன்றைக்கி பிரியாணிக்கு சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் தொட்டுக்க ஒரு சூப்பரான சைடிஷோடு வந்திருக்கேன். வெண்டைக்காயில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஈரத்தை தொடச்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கடலை மாவு கோட் பண்ணி இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காலையும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுப்பில் வானல் போட்டுண்டு துளிவுண்டு எண்ணெய் விட்டுண்டு நம்ம கடலை மாவு அதெல்லாம் போட்டு பெரட்டி வெண்டைக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வச்சுக்கோங்க. தனித்தனியாக இருக்கும் வெண்டைக்காய், ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கணும். அதுதான் பதம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடலாம். அதே வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெயை விட்டுண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் பொரியும். எண்ணெய் காயாத்த முன்னாடி போடக்கூடாது. இந்த மாதிரி படப்படன்னு பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது இந்த டிஷ்க்கு. ஸோ கிளாசி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பதம் இருந்தால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியை போட்டு வதக்கின்றலாம். இப்போ 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தை கூடவே போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிண்டு பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு விழுது அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 2 பழுத்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கின்றலாம். டொமேட்டோ பியூரி பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா வெண்டைக்காயில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் மட்டாவே போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் அந்தளவுக்கு காரம் இருக்காது, ஸோ அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு 1 கப் தயிரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு 50 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கும் போது திக்காயிடும். அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டுண்டு இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ இது ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு ஒன்றோட ஒன்று கலந்தாப்பில் சேர்த்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி இருக்கான்னு கிரேவியில். இல்லைனா கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க கொடுங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டு நம்ம பொரிச்சு எடுத்ததுனால, வதக்கி எடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் கிரேவி திக்காக சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலக்ஷ்மி. பாய். கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பிண்டி ரெடி.